Just look at ourselves. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. 10 years back நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு இருக்கோம். திருநாவுக்கரசு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். ஒரு 10 or 15 years பேக் வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவே இருந்திருக்காது, எல்லாமே டைப்போகிராஃபி ஓரியன்டாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இருக்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ஐக்கன்ஸ் வந்துருச்சு, அனிமேஷன்ஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை சுற்றி என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கணும், நம்ம டிசைனிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். ஸோ டிசைன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கம்பெனிஸோட நீங்கள் கம்பீட் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ண தான் நினைக்கிறாங்க. நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஸ்விக்கியோட இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க, ஜொமேட்டோட இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஸோ டிசைன் ட்ரெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள், அதை பற்றி படிங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் பாருங்கள். பிஹான்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் டிசைன் ட்ரெண்ட் 2020, டிசைன் ட்ரெண்ட் 2021, கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே லிஸ்டிங்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ எவ்ரி இயர் த ட்ரெண்ட்ஸ் கெட் சேஞ்ச்ட். இந்த மாதிரி டிசைனர்ஸ் வேறு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கூல் ஆஃப் டெக்கீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.